தந்தையின் தோள். தோள் வலிமையை உணர்த்தக்கூடிய ஒரு உடல் உறுப்பு. நண்பனின் தோளில் சாய்ந்து பாருங்களேன், வலிமையை உணர்வீர்கள். கணவனின் தோளில் சாய்ந்து பாருங்களேன், உடனிருப்பை நீங்கள் உணர்வீர்கள். அன்னையின் தோளில் சாய்ந்து பாருங்களேன், அன்பை உணர்வீர்கள். அதுவே தந்தையின் தோளில் சாய்ந்து பாருங்கள், வலிமை, உடனிருப்பு, பாசம் ஆகிய மூன்றையுமே உணர்வீர்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு அருமையாக எடுத்துச் சொல்கிறது. நீங்கள் என்றைக்காவது தந்தையின் தோளில் சாய்ந்ததுண்டா? பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் தங்கள் தந்தையின் தோளிலும் சாய்ந்து கொள்வார்கள், தாயின் தோளிலும் சாய்ந்து கொள்வார்கள். ஆனால் ஆண் பிள்ளைகள் பெரும்பாலும் 99% தங்கள் தந்தையின் தோளில் சாய்வதை தவிர்த்து விடுகிறார்கள். ஏன் என்ற காரணம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தந்தையின் தோளின் அருமையை எப்போது உணர்வார்கள் தெரியுமா? தந்தையை பிரிந்திருக்கும் பொழுதுதான் உணர்வார்கள். அந்த பிரிவு தற்காலிக பிரிவாக இருக்கலாம், அல்லது இறப்பு போன்ற நிரந்தர பிரிவாக இருக்கலாம். அப்படி பிரிந்திருந்து மீண்டும் தந்தையை காணும் பொழுதுதான் தந்தையின் தோளின் அருமையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்படித்தான் யோசேப்பு தன் தந்தை யாக்கோப்பின் தோளின் அருமையை இன்று உணர்கின்றார். அவர் வேண்டுமென்றே தன் தந்தையை பிரிந்திருக்கவில்லை. அது நிரந்தரமான பிரிவானதாக இல்லை, தற்காலிகமாகத்தான் இருந்தது. ஆனால் நீண்ட ஆண்டுகள் கழித்து தன் தந்தையை பார்க்கின்றார். பார்த்த பிற்பாடு ஓடி சென்று அவரது தந்தையின் தோளில் சாய்ந்து கொண்டு நீண்ட நேரம் தேம்பி தேம்பி அழுகிறார் என்று முதல் வாசகமானது நமக்கு எடுத்து சொல்கின்றது. அப்படி அவர் நீண்ட நேரம் தோளில் சாய்ந்து அழுத பொழுது தந்தையின் வலிமையை கண்டார், உடனிருப்பை கண்டார், பாசத்தை கண்டார். அப்படி என்றால் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் தங்களது தந்தையின் தோளில் சாய்ந்து கொள்வதற்கு யோசேப்பு நமக்கு அறிவுறுத்துகிறார் என்பதை இந்த முதல் வாசகத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்வோம். ஆண் பிள்ளைகளே, உங்கள் தந்தையின் தோளில் தான் சாய்ந்து பாருங்களேன். நீங்கள் அன்பை உணர்வீர்கள், உடனிருப்பை உணர்வீர்கள், வலிமையை உணர்வீர்கள்.